வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 1/5/2024 புதன்கிழமை. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சிக்கு பூஜை நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ லோக விநாயகர் பிள்ளையார் கோயில், கிண்டி, சென்னை 32. இங்கே தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு பூஜைகள் இன்றைக்கி சிறப்பாக நடந்தது. சாயந்தரம் 5 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 வரைக்கும் பூஜைகள் நடந்தது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்குது பாருங்கள். பஞ்சாமிர்தம் சாத்திட்டு மேலே பார்த்தீங்கன்னா தேன் ஊற்றுறாங்க. இந்த தேன் அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. பஞ்சாமிர்த தேன் அபிஷேகம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் இந்த பூஜைகள் இன்றைக்கி நடந்தது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் பார்த்திங்கன்னா குழந்தை வரம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடியவர், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சந்தனாபிஷேகம் நடக்குது பாருங்கள். குரு பகவானுக்கு சந்தனாபிஷேகம் நடக்குது. இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல முறையில் ஏற்றத்தை தரணும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு வேண்டுதல் பெயரில் நடத்தப்படுகிறது இந்த குரு பெயர்ச்சி விழா. சகல ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இங்கே பூஜை நடத்தப்படுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சொர்ணாபிஷேகம். அதுக்காக வந்து சொர்ணாபிஷேகம் வாங்கிட்டு இருக்காங்க. சொர்ணாபிஷேகம், சாமிக்கு சொர்ணாபிஷேகம் போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த காட்சி தான் இப்போது அடுத்தது வரக்கூடிய காட்சி. இங்கே விநாயகர் பெருமான் நல்ல முறையில் எல்லோருக்குமே அருள் பாலிப்பார். இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் பாருங்கள். இந்த நவகிரகங்களில் குரு பகவானுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சொர்ணாபிஷேகம் போட்டுட்ருக்காரு. இந்த நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா ராகு, கேது 2 பேருமே பார்த்திங்கன்னா நேரடியாகவே விநாயகர் பெருமானை பார்த்தா மாதிரி இருப்பாங்க எதிர்க்க. மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தள்ளி இருப்பாங்க. நவகிரகங்களை ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சுற்றிட்டு தான் நம்ம சுற்றிட்டு வர முடியும். ஆனால் இங்கே அந்த சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, கோயிலோட அமைப்பிலேயே அப்படி அமைஞ்சிருக்கு. ராகுவும் கேதுவும் நேரடியாக பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அவர் பார்வையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கே ராகு கேது தோஷம் வந்து நீங்கிறதுக்கு அது ஒரு வழிமுறையாக இருக்குது. ஏன்னா விநாயகர் பெருமான் நேரடி பார்வையில் இருந்தாலும் அதுக்கான அவங்களுடைய விநாயகர் பெருமான் அவங்களே வணங்கிட்டு இருப்பா மாதிரி தெரிவாங்க 2 பேருமே. அதுமாதிரி நேரடியாக இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். அந்த இதுவை ராகு கேது தோஷமாக இங்கே நீங்கிறோம். இங்கே பாருங்கள், சொர்ண அலங்காரத்தில் எவ்வளோ அருமையாக இருக்கார் நம்ம குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கெடுதல் ஏற்பட போது, ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்னு அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம குரு பகவானோட ஒரு பார்வை அது அத்தனையுமே பார்த்திங்கன்னா தவிடுபடியாக்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து ஏற்றத்தில் கொண்டு போயிடுவார். அதுதான் இந்த குரு பகவான் சொல்லுவாங்க. குரு பெயர்ச்சின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு குரு வரணும்னு சொல்லுவாங்க. குரு வந்ததுன்னா, குரு பார்வை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் தானாக நடக்கும். எங்கெங்கேயோ போவாங்க, பொண்ணு தேடுவாங்க, அங்கே பார்ப்பாங்க இங்கே பார்ப்பாங்க, எல்லாமே வந்து தட்டி போயிட்டுருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரு வந்துட்டார், இதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமண யோகம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க அந்த குரு பெயர்ச்சி நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்படியாப்பட்ட அந்த குரு பெயர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சந்தன அலங்காரத்தில் சொர்ணாபிஷேகம் எப்படின்னு அழகாக இருக்க பாருங்கள். சூப்பராக இருக்கார் நம்ம குரு பகவான். இப்போ குரு பகவானுக்கு மேலே பன்னீர் ஊற்ற போகிறாங்க. சந்தனத்தில் சொர்ணாபிஷேகம் இது பண்ணிவிட்டு, சொர்ணம்ன்றது பார்த்திங்கன்னா நகைகளை போட்டு வச்சுருப்பாங்க எல்லோரும். அதுதான் அது பார்த்திங்கன்னா சொர்ணாபிஷேகம். அது பன்னீர் ஊற்றுறாங்க பாருங்கள். பன்னீர் அபிஷேகம் நடக்குது. அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுமாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். இந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிற வீட்டிலேருந்து அவர் எந்த வீட்டை வந்து எதிர்க்க கண் பார்வைப்படுதோ அந்த வீடு பார்த்தோன்னா ரொம்ப சேமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மரண பயத்தில் இருந்தார்னா கூட, ஒரு மரணம் அவரை நெருங்க போகுதுன்னு சொன்னால் கூட அந்த சமயத்தில் அந்த குரு பார்வை அவருக்கு இருந்ததுன்னா அந்த மரணமாகப்பட்டது விலகி போயிடும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வந்தவர் தான் இந்த குரு. பார்த்துங்க, குரு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இவர் இப்போ வச்சுருக்க குரு நவகிரகம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்தா மாதிரி நேராக ரோட்டை பார்த்துருப்பார். வரக்கூடிய அத்தனை பேரையும் நேரடியாக பார்வையில் ஒரு பார்வையில் தான் வருவாங்க. உள்ள கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நேர் பார்வையில் தான் நீங்கள் வரா மாதிரி இருக்கும். அவரும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எல்லாரையும் நேரடி பார்வையில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவர் நேர் பார்வையில் பார்க்குறதுனால நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீந்துடும். அவர் பார்வையில் இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உள்ளே வந்த உடனே அவர் பார்வை உங்கள் மேலே பட்ட உடனே அந்த கஷ்டம்லாம் நீங்கிடும். அதுதான் வந்து
குருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இவருக்கு இன்றைக்கி குரு பயிற்சி. இதுக்கப்புறம் எந்தெந்த ராசியில் எப்படி எப்படிலாம் மாற்றம் ஏற்பட போகுதுன்றது இனிமேல் தான் தெரியும். அந்த குரு பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம விநாயகர் பெருமானும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். தேங்காய் மாலை விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜைகள்லாம் நடத்த போட்டு பாருங்க, இங்கே நல்ல அலங்காரம்லாம் செய்யப்பட்டது. நல்ல அருமையான கொண்டக்கடலை மாலைகள் மற்றும் பார்த்திங்கன்னா பூலாம் பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அர்ச்சகர் வந்து மந்திரம்லாம் சொல்லி பூஜைகள்லாம் செய்யப்பட்டது. சிறப்பு பூஜை உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜை செய்யப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த காட்சி பார்த்திங்கன்னா பகவானுக்கு ஆரத்தி எடுக்க போகிறாங்க. குரு பகவானுக்கு ஆரத்தி உங்களுக்காக நல்லா வந்து நீங்கள் இந்த ஆரத்தியை பார்த்து நீங்கள் இங்கே போக முடியாதவங்களாம் மனசு வருத்தப்படாமல் இந்த ஆரத்தி நடக்கிறத பார்த்துட்டு உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் வேண்டி வச்சிங்க. இந்த வேண்டுதல்களில் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் வேண்டிங்க. இந்த ஆரத்தியை பார்த்து உங்கள் வேண்டுதலை வேண்டிங்க. இப்போ ஆரத்தி வரப்போகுது. அதுக்காக இப்போ பாருங்கள், தீபாரணைகள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆரத்தி வந்துட்டுருக்கு. ஆரத்தி வந்துச்சு பார்த்துங்க. இப்போ வந்து பகவானை எல்லோரும் வணங்குங்க. உங்களோட வேண்டுதல்களை வைங்க. அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கணும். இதுக்கப்புறம் குரு பயிற்சி எப்போ வருதுன்னு தெரியல. அடுத்த குரு பயிற்சி வரத்துக்குள்ளே எங்கள் வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக நல்லா வந்து குரு பகவான் நீங்கள் கூட உறுதுணையாக வந்து எங்களெல்லாம் நல்லபடியாக நீங்கள் வச்சுக்கணும் குரு பகவான் நீங்களும் வேண்டுங்க. அதுதான் ஆரத்தியை குருக்கள் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்தர்கள்கிட்ட காட்டினார். எல்லாம் அங்கேருந்தே தொட்டு வணங்கிட்டாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் சிறப்பான காட்சி பார்த்துட்ருக்கீங்க. நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஆலயத்திலலாம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடந்தது. எல்லா இடத்துலையுமே மக்கள் அணி திரண்டு போயிருப்பாங்க. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுன்றதுனால இங்கேருந்து நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த பக்கம் எதனா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்சின்னா நீங்கள் வாங்க. வந்து லோக விநாயகர் அவர்கள் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு முழு முத கடவுள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. இவரை வணங்கிட்டு நம்ம செய்கிற வேலை அத்தனையுமே நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி முடிக்கக்கூடியவர் தான் நம்ம விநாயகர் பெருமான். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர். இதை வந்து நான் சொல்கிறதுல வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் வந்து ஒரு முறை வந்து வேண்டிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த வாட்டி தானாக அந்த வேண்டுதல் நடந்துடும். அதை பார்த்து உங்களுக்கே தெரியும். உண்மையிலேயே சொன்னது உண்மை தான். நம்ம வைக்கிற வேண்டுதல்களை நிறைவேற்றி தரத்தில் இந்த விநாயகர் பெருமான் நல்லபடியாக நிறைவேற்றி தராருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த சங்கர சதுர்த்தி நடக்கிற நேரத்தில் நீங்களாக அதுமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு வழியாக போவாங்க. அன்றைக்கி பூஜைகள் நடக்கும்போதெல்லாம் பார்த்துட்டு அவங்களாம் வந்து கும்பிட்டுட்டு எதனா ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போவாங்க. அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா அடுத்த சங்கர சதுர்த்திக்குள்ளே நிறைவேறிடும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து இந்த மாதிரி சாமி நான் வேண்டிட்டு போனேன், எனக்கு எல்லா வேண்டுதலும் நிறைவேறிச்சு, அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பூஜை வைக்கிறோம், இல்லை அன்னதானம் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்.